ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகளும் அதிரும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கேட்கிறார்கள். திரையில் நாயகன், ஆனால் உண்மையில் தமிழர்களின் இதயத்தில் ஒரு தலைவர். சினிமாவை தாண்டி அரசியலுக்குள் கால் வைத்திருக்கும் தளபதி விஜய் இன்றைய தமிழக அரசியலின் மிகப்பெரிய ட்ரெண்ட். இவரின் அரசியல் பயணம் எப்படி தொடங்கியது? 2026 தேர்தலுக்கான அவரின் திட்டம் என்ன? இன்னும் முக்கியமாக, உண்மையிலேயே தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியுமா? இப்போ நாம அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. இளைய தளபதி விஜய் 90களில் சினிமாவில் அறிமுகமாகி படிப்படியாக ஒரு மாஸ் ஹீரோவாக வளர்ந்தார். ஆனால் ரசிகருக்குள் அவர் ஒரு நடிகர் அல்ல, அவர்களின் வாழ்க்கையோடு சேர்ந்த மனிதர். 2000களில் இருந்து அவர் ரசிகர் மன்றம், சமூக சேவைகளில் ஈடுபட ஆரம்பித்தது. கல்விக்கு உதவித்தொகை, மருத்துவ சேவை, பேரழிவுகளின் நிவாரணம், இவை அனைத்தும் மெதுவாக அவரை அரசியலுக்கான அடிப்படை பாதையில் நடத்தியது. 2011 விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அவர் தனது ரசிகர் மன்றத்தை மாற்றினார். இது வெறும் சினிமா ரசிகர்களின் கூட்டம் அல்ல, அது ஒரு சமூக இயக்கமாகவே வளர்ந்தது. இந்த இயக்கமே இன்று தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகேயாக அதிகாரப்பூர்வமாக மாறியுள்ளது. விஜயின் நோக்கம் தெளிவு. திரையுலக பிரபலமாய் மட்டுமல்ல, மக்கள் மனதில் அரசியல் தலைவராகவும் இடம் பிடிக்க வேண்டும். 2024 பிப்ரவரி 2 டிவிகே தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அந்த நாளில் தமிழக அரசியல் களம் குலுங்கியது. அடுத்த சில மாதங்கள் டிவிகேக்கு 1.5 கோடி மக்கள் சேர்ந்து விட்டனர். அதிகமாக சேர்வோர் யார் தெரியுமா? இளைஞர்கள், பெண்கள், முதல் தடவையாக வாக்களிக்கிறவர்கள். அவர்களின் கோட்பாடு சமத்துவம், சமூக நீதி, ஊழலற்ற நிர்வாகம், கல்வி, வேலை வாய்ப்பு ஆகியவற்றை மாற்றி இது பழைய கட்சிகளில் இருந்து வித்தியாசமான ஒரு திசை. 2025 ஆகஸ்ட் 21 மதுரை மாநாடு. இந்த நாள் டிவிகேக்கு வரலாற்று நாள். விஜய் மேடையில் நின்று அதிரடி அறிவிப்பு செய்தார். 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம், கூட்டணி இல்லை. இந்த ஒரு வசனம் டிஎம்கே, ஏஐடிஎம்கே, பிஜேபி மூன்றுக்கும் அதிர்ச்சியாக அமைந்தது. தமிழக அரசியலின் சதுரங்க கல்லுகள் மறுபடியும் அடுக்கப்பட்டன. ஆனால் இந்த அரசியல் உலகம் எளிதானதல்ல. டிஎம்கே சொன்னது விஜய் அரசியலில் அனுபவமற்றவர். ஏஐடிஎம்கே விமர்சித்தது அவர் மக்கள் சேவைக்காக அல்ல, சினிமா புகழுக்காக வந்தவர். பிஜேபி கூட டிவிகேவை சிறுமைப்படுத்த முயற்சித்தது. அதோடு சிபிஐ, சிபிஎம் கூட கூட்டணி இல்லை என்று தெளிவாக கூறிவிட்டனர். ஆனால் இதற்கெல்லாம் விஜய் ஒரே பதில் சொன்னார்: சிங்கம் எப்போதும் சிங்கம்தான். விஜய் தனது கட்சியின் கவனத்தை நேரடியாக இளைஞர்கள் மீது வைத்திருக்கிறார். ஏனெனில் 2026 தேர்தலில் சுமார் 60 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர இருக்கிறார்கள். அதில் பெரும்பாலானோர் இளைஞர்கள். மேலும் பெண்களுக்கு இலவச பயண திட்டங்கள், கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பு உருவாக்கம், இவையே டிவிகே தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழக மக்கள் பல ஆண்டுகளாக டிஎம்கே, ஏஐஏடிஎம்கே ஆகிய இரு கட்சிகளின் ஆட்சியை மட்டுமே பார்த்திருக்கிறார்கள். இப்போது டிவிகே ஒரு மாற்று சக்தியாக வருமா என்பது முக்கியம். விஜயின் சினிமா ரசிகர்கள் அவரை கடவுளாக பார்க்கிறார்கள். ஆனால் அரசியலில் சினிமா புகழ் மட்டும் போதாது. நேரடியாக மக்களின் பிரச்சனைகளை எவ்வளவு தீர்க்க முடிகிறது என்பதுதான் முக்கியம். அதற்காக விஜய் மாவட்டம் தோறும், கிராமம் தோறும் கூட்டங்களை நடத்தி வருகிறார். 2026 சட்டசபை தேர்தல், இது விஜய்க்கு வாழ்க்கை மரணம் மாதிரி ஒரு சவால். தனியாக 234 தொகுதிகளிலும் நிற்பது மிகப்பெரிய ரிஸ்க். ஆனால் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு நடிகர் சினிமாவில் இருந்து நேரடியாக முதல்வராக வர வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் இந்த தேர்தலின் முக்கியத்துவம். திரையில் ஹீரோவாக இருந்த தளபதி இந்த அரசியலிலும் ஹீரோவாக மாற முயற்சிக்கிறார். தமிழகத்தின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி அவரிடம் இருக்கிறதா, அல்லது பழைய கட்சிகளின் வலிமை அவரை தடுக்குமா? அந்த விடையை சொல்ல போகிறவர் நாம்தான். தமிழக மக்கள் தான் 2026 தேர்தலில் அந்த முடிவை எடுக்க போகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 சட்டசபை தேர்தல் யாருக்கு சாதகம் இல்லை? மக்களுக்கா, அல்லது மக்களை வைத்து வியாபாரம் செய்யும் அரசியல்வாதிகளுக்கா என்று. இதை போன்று வரலாற்று மிக்க சுவடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளவும். நன்றி.